மாலை வணக்கம். வெள்ளிக்கிழமை, நவம்பர் 7th. ஸோ இந்த வாரம் இனிதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். குட் ஈவினிங் டு நிர்மல், இன்பத் தமிழன், அமீர், சுந்தர் அஃப்கோர்ஸ். அண்ட் ஓகே, ஸோ இன்னைக்கு நிறைய பேர் மேபி லெட்ஸ் ஹோப் தி ஜாயின் லேட்டர். அண்ட் ஸோ நேற்றுக்கு நம்ம கிளாஸ் இல்லை, பிகாஸ் பீப்புள் வாண்டட் almost 15 votes for yes, that they wanted extra day for the homework. So அதனால வந்து I was also not feeling well. அதனால I think we had a break. So you had a good day and a half, or almost 2 days of time. So இப்போ the homework என்னன்னாக்க, so let me bring up the homework. And இங்க வச்சிருக்கேன் PNG file. PNG, yeah. Okay, let me share this. So this was the homework. Hope you can see the screen. User is on the internet. We need to access a FortiGate and get to this Linux instance. So last theory போது எப்படி வந்து சோர்ஸ் ஐபி இதுவாக இருக்குது, அது எப்படி சோர்ஸ் நெட் ஆகி இன்டர்நெட்டுக்குள்ளே வந்து நம்ம FortiGateக்கு வருது. அப்புறம் FortiGateல வந்து we also defined a destination NAT through virtual IPs and port redirection என்னன்னு பார்த்தோம். அந்த போர்ட் ரிடக்ஷன் வழியாக வந்து லினக்ஸ் ஹோஸ்ட்டுக்கு வந்தது. ஸோ ஹோம்ஒர்க் வாஸ், அதை நான் என்னுடைய என்வாயன்மெண்ட்டில் காமிச்சேன். ஹோம்ஒர்க் வாஸ் ஃபார் யூ டு பிரிங் இட் அப். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. எனக்கு வந்து ஆன்சர் வருதுன்றது ஒன்று, பட் அந்த ட்ரை பண்ணி நமக்கு வேலை செய்யாத போது தானே வந்து நம்ம கற்றுக்குறோம். ஸோ என்ன ட்ரை பண்ணீங்க, என்ன வேலை செய்யலை, அதை வந்து இந்த என்வாயன்மெண்ட்டில் பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். சொல்லுங்க, who wants to go first? சார் வணக்கம். வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெராஃபார்ம் அப்ளை பண்ண உடனே 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஒன்று லைனக்ஸ் இன்ஸ்டன்ஸ், அகைன் வந்து ஒன்று FortiGateோடது. Yep. ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம வந்து FortiGateல வந்து HTTPSல கனெக்ட் பண்ணிட்டோம் அட்மின்ல. அது ஒர்க் ஆச்சு. பாஸ்வேர்டு வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி போட்டு அப்புறம் பாஸ்வேர்டு என்ன பண்ணோம், அப்டேட் பண்ண பிறகு வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு விர்ச்சுவல் ஐபி கிரியேட் பண்ணோம். ஓகே. அந்த விர்ச்சுவல் ஐபியில் வந்து சில வேலை பார்த்தோம். என்னன்னா வந்து போர்ட் நம்பர் வந்து 2323 வந்து அது 2222க்கு மேப் பண்ணுறது. 2323 என்னவா மேப் பண்ணீங்க? 22க்கு ரைட். டிநெட் வேலை. அதுக்கப்புறம் முடிச்ச பிறகு ஃபயர்வாலில் போயிட்டு பாலிசி கிரியேட் பண்ணோம், ஒரு பாலிசி. ஓகே 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 1 மினிட் நான் லாகின் பண்ணுறேன். பண்ணால் அந்த இது எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியும் ஸ்டெப்ஸு. ஷூர். அந்த பாலிசிக்குள்ளே சில வேலை பார்க்கணும் நம்ம. வணக்கம் கார்த்திக், உங்களுக்கு வணக்கம் சொல்லுறீங்க முதல்ல. இது போது ஐ திங்க் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணி நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். ஹலோ அஜய், மாலை வணக்கம். உங்கள் வாய்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கு. ஹலோ அக்ராம். ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணீங்களா? சாரி சார், நான் வெளியே இருக்கேன், அதனால இன்னைக்கு பண்ண முடியல. இந்த வீக்கை உட்காந்து நான் பண்ணிட்டு மண்டே அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இது நல்ல இன்ட்ரெஸ்டிங் எக்ஸசைஸ். அதனால வந்து நம்ம கவர் பண்ணாலும் வந்து இந்த வீக்கெண்டை திருப்பி ட்ரை பண்ணுங்க.
நிர்மல் வந்து he just walking us through அவர் செஞ்சது. ஸோ he's just logging in now and talking through. ஸோ இது வரைக்கும் அவர் சொன்னது என்னன்னாக்க ஃபார் பீப்புள் who join new டெரஃபார்ம் அப்ளை பண்ணி 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுது, FortiGate அண்ட் லினக்ஸ். FortiGateக்குள்ளே லாகின் பண்ணியிருக்காரு. பாஸ்வேர்டு இனிஷியலாக இன்ஸ்டன்ஸ் ஐடியை பாஸ்வேர்டாக கேட்கும். அதுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ணார். அப்டேட் பண்ணிட்டு இந்த விப் விர்ச்சுவல் ஐபி டிநேட்டுக்கு உண்டான கன்ஃபிகரேஷன் பண்ணியிருக்காரு. இந்த 23 போர்ட் 22 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதோடு நிற்குது. ஸோ நிர்மல், whenever you're ready, you can start talking. ஒரு 2 மினிட்ஸ் சார். ஆக்சுவலாக திருப்பி டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். திருப்பி வந்து இப்போ தான் பண்ணிக்க ஏதோ சம் டிஸ்க் இஷ்யூன்னு காட்டுனுச்சு. ஓ, ஐ சி. வேறு யாராவது எக்ஸ்பீரியன்ஸை வந்து அது கிரியேட் பண்ணுற வரைக்கும் வேறு ஏதாவது anybody else wants to share their experience? இன்பத்தமிழன், அமீர், அக்ராம், கார்த்திக், அஜய் யாராவது ட்ரை பண்ணீங்களா இந்த ஹோம்ஒர்க்கை? நான் ட்ரை பண்ண முடியல சார். லாஸ்ட் வீக் கொஞ்சம் இதுவாக இருந்தது. நான் இந்த வீக்கெண்ட் ட்ரை பண்ணுறேன் சார். அவசியம் ட்ரை பண்ணுங்க. இது செய்ய செய்ய தான் வந்து நமக்கு வந்து அந்த கான்செப்ட் பிடிபடும். அண்ட் அந்த லாஸ்ட் லெக்சரும் பாருங்க. அந்த நான் வந்து இந்த இதில் தமிழ் பூமி குரூப்பில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் போட்டிருக்கேன் நான். 3 ஸ்டெப் கிராஸ் பண்ணுறதுக்கு. அது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பிகாஸ் ஐ நோ தட் உங்களுக்கு வந்து இந்த FortiGateோட கமாண்ட்ஸில் யூ வில் நாட் பி ஃபெமிலியர்னு. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸ்டெப் 1ல் வந்து என்ன டயா கமாண்ட் கொடுத்து என்ன அவுட்புட் வரணும் அப்படிங்கிறத நான் வந்து போட்டிருக்கேன். அந்த ஸ்டெப்பை தாண்டின பிறகு, அதாவது அது கன்ஃபிகரேஷன்லாம் கொடுக்கல, ஆன்சர்லாம் கொடுக்கல. வேலை இந்த ஸ்டெப்பு வேலை செய்யலைன்னா அடுத்த ஸ்டெப் வேலை செய்யாதுன்றதுக்காக. ஸோ ஸ்டெப் 2லேயும் என்ன கமாண்டை கொடுத்தாக்க அதே கமாண்ட் தான் கொடுத்தாக்க என்னெல்லாம் வரும், அந்த டிசிபியோடைய இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் SYN சிங்க்ரனைசேஷன் பேக்கெட், அப்புறம் இன்னொரு எண் வந்து சினாக் பண்ணோம். அதுக்கு திருப்பி அது 3-வே அக்னாலஜ்மெண்ட்னு பேர் அது டிசிபியில். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். ஸோ ரேண்டம் சீக்வன்ஸ் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எல்லாம் டிசிபி சமாச்சாரம் அது. ஸோ இஃப் யூ லுக் அட் த டிசிபி ஹெடர், யூ கேன் சி ஆல் திஸ் ஃப்ளாக்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் அண்ட் ஏர்லியர் ஸ்டேஜஸில் வந்து நம்ம சொன்னோம், டிசிபி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் end-to-end டெலிவரி. ஐபி இஸ் ட்ரைஸ் டு டெலிவர், பட் பேக்கெட்லாம் லாஸ் ஆச்சுன்னாக்கா இட்ஸ் டிசிபி தட் ஹேண்டில்ஸ் ரீட்ரான்ஸ்மிஷன்ஸ். அந்த ரீட்ரான்ஸ்மிஷன்லாம் வந்து லாஸ் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணுமே. அதுக்கு தான் இந்த சீக்வன்ஸ் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இதெல்லாம் வந்து டிசிபி வச்சுக்கும். அதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். ஏதோ ஒரு ரேண்டம் ஒரு 8-9 டிஜிட் நம்பர் இருக்கும் அது. அண்ட் ஸோ அந்த பிடிஎஃபை ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐ தாட் லாட் ஆஃப் யூ வுட் ஹவ் பீன் அஹெட். ஸோ ஐ செட் செக் த செக்யூரிட்டி குரூப் ஃபார் தி FortiGate because it needs to allow that. அதனால் this exercise is a very important exercise in the first step. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் சோர்ஸ் நேட் பண்ண போகிறோம். சோர்ஸ் நேட் பண்ணி எனக்கு வந்து இது வந்த பிறகு வந்து we need to see if that Linux instance can access the internet. அவுட்சைட்லேருந்து இன் வந்ததுனால வந்து அதனுடைய செஷன் திருப்பி போகுமே தவிர இன்சைட்லேருந்து அவுட் போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு புது செஷன், ரைட்? ஸோ அது வேலை செய்யுதா, வேலை செய்யலையா, ஏன் வேலை செய்யலை, என்ன பாலிசி போடணும், somebody was asking firewall பாலிசிலாம் எப்படி இருக்கும்னு. ஸோ this is the time that we are going to do all those things. Okay, so very important exercise for the concepts to start to set it. எவ்வளவுதான் நம்ம தியரி கேட்டாலும் அது வந்து செய்கிற மாதிரி அதுக்கு இனம் கிடையாது. மோகன் ஸ்டாலின் வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ட்ரை பண்ணீங்களா எக்ஸசைஸ்லாம்? சார் நான் வந்து FortiGate வந்து நான் டெராஃபார்ம்ல பண்ணாம நான் மேனுவலா தான் சார் பண்ணேன். மேனுவலா பண்ணிட்டு அதுல உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி செக்யூரிட்டி குரூப் அதெல்லாம் ஆட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். எனக்கு கொஞ்சம் அந்த டெராஃபார்ம் மூலமா பண்றது கொஞ்சம் எனக்கு ஒரு எல்லாம் மேஜிக் மாதிரி இருக்கு. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. மேனுவலா பண்ண எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு சார். அது உண்மைதான். ஆனால் இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து மேனுவலாக பண்ணுற போது வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தைச்சு கோக்கணும்.
அதனால அது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. புரிஞ்சுக்கிறதுக்கு அதனால கொஞ்சம் வந்து ஒரு டபுள் அப்ரோச் பண்ணணும். Terraformல பண்ணிட்டு, அது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்து, மேபி இன்னொரு ஒரு பேரலல் என்வாயர்ன்மென்ட் மாரி ஒண்ணு கிரியேட் பண்றதா இருந்தா பண்ணுங்க. ஆனால் அ அது வந்து எனக்கு வந்து மல்டிபிள் இன்டர்ஃபேஸோட FortiGate கிரியேட் பண்ணணும். அத வந்து ஒரு சப்நெட்டோட அட்டாச் பண்ணணும். ரவுட் டேபிள் பண்ணணும். நெறைய விஷயங்கள் அந்த Terraform பண்ணுது. மேஜிக் தான் அது. அதனால தான் வந்து இந்த இதுக்கு வந்து எல்லாத்தையும் மேனுவலா பண்ணணும்னாக்க வந்து எதையாவது ஒரு சின்ன விஷயத்த விட்டுருவோம். அதுக்கப்புறம் அது வேலை செய்யாது. அதனால என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னாக்க, Terraform பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க மேனுவலா பண்றபோது கம்பேர் பண்ணி பாருங்க. அதுல என்ன இருக்கு, இதுல என்ன இல்லன்னு. அவ்வளோ ஈஸியாவும் கண்டுபிடிக்க முடியாது அத. ஏன்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. அஸ் ஐ செட் சப்நெட் இருக்கு, இன்டர்ஃபேஸஸ் இருக்கு, இன்டர்ஃபேஸோட செக்யூரிட்டி குரூப் இருக்கு, ரவுட் டேபிள் இருக்கு. எல்லாம் கரெக்ட்டா அதது அங்கங்க பாயிண்ட் பண்ணணும். அப்பதான் வந்து வேலை செய்யும். ஸோ உங்களுடைய அப்ரோச்ச வந்து நான் வந்து பாராட்டுறேன். யூ வாண்ட் டூ பி தரவ் டூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பட் கொஞ்சம் வந்து இந்த மாரி கொஞ்சம் ஷார்ட்கட்ன்னு சொல்ல மாட்டேன். அ கத்துக்கிறதுக்கு வந்து இது கொஞ்சம் எளிதா இருக்கும்னு நான் நம்புறேன். Terraformஅ பண்ணிட்டு, Terraform என்ன பண்ணியிருக்குன்னு Terraform புரிஞ்சுக்கிற ஓகே சார். ஓகே. புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான எஃபோர்ட் எடுத்தீங்கன்னாக்க தட் வில் பி வொர்த் இட். ஓகே சார். ம். ஓகே. நிர்மல் என்வைரன்மென்ட் வந்துச்சா? இது 2 மினிட்ஸ் சார். ட்ரை பண்ணிட்டு ஓப்பன் ஓகே. பண்ண நோ போறேன். ப்ராப்ளம்ஸ். டேக் யூர் டைம். ஆக்சுவலா இந்த எக்சர்சைஸ் வந்து ஐ ரியலி வாண்ட் as many of you as possible to complete. இல்லன்னா வந்து இத வந்து as a my approach always is we have time, let us spend the time to make things work. இல்லாட்டா வந்து போக போக இன்னும் வந்து அப்படியே வந்து ஒரு என்னவோ அ கற்பனையும் கனவு மாரியே இருக்கும் அது. அ பதியாது. முதல் எக்ஸர்சைஸ் எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பில்டப் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேயா? ஸோ அதனால மனம் தளராதீங்க. கஷ்டமா தான் இருக்கும். அண்ட் ஏதாவது கேள்விகள் இருந்ததுனாக்க புட் இட் இன் த குரூப் அண்ட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு ஆன்சர். அஸ் ஐ செட் அந்த பிடிஎஃப் பாருங்க. பிடிஎஃப் பார்த்துட்டு அந்த செக்யூரிட்டி குரூப் தான் திஸ் வில் பி த இஷ்யூ. வை யூ ஆர் நாட் ஏபிள் டு கனெக்ட். அஃப்கோர்ஸ் கரெக்டான டிநெட்லாம் செட் பண்ணணும். பட் த பிக் மிஸ் வில் பி த செக்யூரிட்டி குரூப். அத வந்து செக்யூரிட்டி குரூப் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த இன்டர்ஃபேஸ்ல 2 செக்யூரிட்டி குரூப் இருக்கும். ஒண்ணு டிஃபால்ட் ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு இருக்கும். அது 2 எப்படி படிங்க. செக்யூரிட்டி குரூப் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதெல்லாம் தான் வந்து சம் ஆஃப் த ஹோம்வொர்க் எக்சர்சைஸ் யூ கேன் டூ. ம். ஸோ நான் அத காமிக்கிறேனே. ஸோ என்னாச்சு என்னுடைய ஸ்க்ரீன்? ஸோ நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னாக்க, நெட்வொர்க்கிங்ல இப்படி இருக்கா? இல்ல இ அடாப்டர்ஸ் பாருங்க. 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு. EN9 சொல்லுவாங்க. என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். EN9னாக்க எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஸோ அது வந்து போர்ட் 1 அண்ட் போர்ட் 2. போர்ட் 1 தான் இதுதான் வந்து பப்ளிக் இன்டர்ஃபேஸ். இதுதான் நம்மளுடைய FortiGate உடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ். நான் இந்த ENIய கிளிக் பண்ணேன்னாக்க 2 செக்யூரிட்டி குரூப் இருக்கு. ஓகே. டிஃபால்ட் ஒண்ணு, பப்ளிக் அலோவ்ன்னு ஒண்ணு. ஸோ டிஃபால்ட் என்ன இருக்கு? ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டேப் இன் நியூ விண்டோ, ஓப்பன் டேப் இன் நியூ விண்டோ போட்டேன்னாக்க ஸோ
ஸோ இது வந்து பப்ளிக் அலோவுன்ற ஒரு செக்யூரிட்டி குரூப் அண்ட் இது வந்து டிஃபால்ட்னு ஒரு செக்யூரிட்டி குரூப். இந்த டிஃபால்ட் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ தானாக அதுவே செக்யூரிட்டி குரூப் வந்து அட்டாச் ஆகிடும். இந்த செக்யூரிட்டி குரூப்பில் என்ன சொல்லுது இது? எல்லா டிராஃபிக்கும், எல்லா ப்ரோட்டோகாலும், எல்லா போர்ட் ரேஞ்சும், ஆனால் சோர்ஸ் வந்து இந்த செக்யூரிட்டி குரூப் ஆகணும். இந்த சோர்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ் போடலாம். இப்போ எடிட் இன்பவுண்ட் ரூல் பார்த்தீங்கன்னு வைங்க, ஹேட் ரூல் போட்டிங்கன்னாக்கா இந்த சோர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எனிவேர் மை ஐபி இல்லை இங்கே வந்து செக்யூரிட்டி குரூப் போடலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ரீஃபிக்ஸ் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ யூ கேன் ஹாவ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸஸ் தட் இஸ் அலவுட் இன் தட் செக்யூரிட்டி குரூப். ஸோ இந்த டிஃபால்ட் வந்து ஆல் டிராஃபிக்னு போட்டிருக்கே தவிர சோர்ஸ் என்ன, இந்த செக்யூரிட்டி குரூப் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்சஸ்க்கு மட்டும்தான் இதோட பேச முடியும் அப்படின்னு இருக்கு. நம்ம வெளியிலேருந்து வரோம், அதனால இந்த செக்யூரிட்டி குரூப்பில் அது அலோவ் பண்ணாது. சரி, இது டிஃபால்ட் அலோவ் பண்ணாது. புதுசாக இந்த பப்ளிக் அலோவில் என்ன இருக்கு? ஸோ நான் வந்து நேற்றுக்கு இதை ஆட் பண்ணேன். இதை ஆட் பண்ணாதான் இது வேலை செய்யும், இந்த 2323ன்றது. ஓகேயா? ஸோ இதுக்கு முன்னால் 8443 இருக்கும், 443 இருக்கும், 22 மட்டும்தான் இருக்கும். நான் வந்து டிசிபி 2323 ஆட் பண்ணி யார் வேணாலும் இப்போ சோர்ஸ் வேணும்னாக்க டிப்பிக்கலி இந்த குவாட் 0 குவாட் 0ன்னு வாங்க, 4 0. ஓகே, ஸோ குவாட் 0 போடக்கூடாது. பட் நம்ம டெஸ்டிங் பர்பஸஸ்க்காக குவாட் 0 போட்டிருக்கேன். ஸோ தட் எனிபடி கேன் ஆக்சஸ். இப்போ அஃப்கோர்ஸ் 40 இஸ் நாட் அப், அதனால் யூ வில் நாட் பி ஏபிள் டு ஆக்சஸ். இதை போட்ட பிறகு தென் யூ நீட் டு configure the FortiGate. So this is the fundamental problem why you did not, or anybody who tried did not work. So is a kind of an answer, but I want you to try. Now that you know the problem, you know the answer, I really want you to try over the weekend. Seriya, I think that is a fair ask. ஒரு சின்ன டவுட் இருக்கு. அந்த 40ங்கிறது வந்து யூனிவர்சலுங்களா? எனி சோர்ஸ் இன்டர்நெட்ல இருந்து எனி சோர்ஸ்ங்களா? கரெக்ட். சரி, நிறைய யூஸ் பண்ணுவீங்க. இந்த குவாட் 0ன்றது சோர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ரவுட் டேபிள் யூஸ் பண்ணாக்க எல்லா டெஸ்டினேஷனும் அப்படின்னு சோர்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம், டெஸ்டினேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த குவாட் 0ன்னு சொல்லுவாங்க அதை. பட் ஆனால் ரியல் டைம்ல வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனோட விபிசியை கொடுப்போம். நம்ம எங்க இருந்து சோர்ஸ் யூசர்ஸ் ஆக்சஸ் பண்றாங்களோ அதோட VLAN மட்டும் கொடுப்போம். ஸோ டிப்பிக்கலி இதனால தான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னாக்க இந்த செக்யூரிட்டி குரூப்பை மேனேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரியான ஆக்சஸ்லாம் வந்து ஃபயர்வாலில் தான் கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் FortiGateல இதை வந்து ஓப்பனாக வச்சுக்கலாம் நீங்கள், ஆனால் ஃபயர்வாலில் தான் இந்த யூசர் ஆத்தென்டிகேஷனாக இருக்கட்டும், என்ன போர்ட்ஸு, என்ன ப்ரோட்டோகால், என்ன அப்ளிகேஷன், இதெல்லாம் பார்க்கணுன்னாக்க ஃபயர்வாலில் மேனேஜ் பண்ணுறது மச் ஈஸியர். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் வந்து இந்த வெப் ஃபில்டர்ன்றதை காமிக்கிற போது ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் ட்ரக் அப்யூஸ், எத்திக்கல் ஹேக்கிங், இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் பாலிசின்னு வரும்போது யூ ஒன்லி வாண்ட் டு அலவ் சர்டன் திங்ஸ். இல்லை இன்பவுண்ட் ஆக்சஸ்க்கு வந்து இப்போ இது என்ன செய்யும், இது வந்து 2323ல அலோவ் பண்ணும். ஆனால் 2323ல வந்து இட் வில் ஆல்சோ அலவ் HTTP ஆக்சஸ். ஸோ SSH மட்டும்தான் வேணும் அப்படின்னாக்க அது உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும் SSH மட்டும்தான் இருக்கா இல்லையா. இதெல்லாம் ஃபயர்வாலில் மேனேஜ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதை விட பெட்டராக எந்த இடத்துல மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ண வேண்டியதா சார் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ உங்கள் கேள்விக்கு வந்து த பெஸ்ட் பிளேஸ் டு டூ இட் இஸ் ஆன் அ ஃபயர்வால், த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் லைக் FortiGate, நாட் இன் அ செக்யூரிட்டி குரூப். ஸ்ரீகாந்த், இன்னொரு டவுட் சொல்லுங்க. நீங்க சொன்னது ஃபயர்வால்ல இது பண்ணோம்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி டீம் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. பட் இந்த கிளவுட்ல இருக்கிற இந்த செக்யூரிட்டி குரூப் யார் மேனேஜ் பண்ணுவாங்க? இன்ஃப்ரா டீம் மேனேஜ் பண்ணுவாங்களா இல்ல சைபர் செக்யூரிட்டிங்களா? ஸோ இதை செக்யூரிட்டி குரூப்ல இதெல்லாம் வந்து இல்ல, இந்த கொஸ்டின் நான் ஏன் கேக்குறேன்னா, ஒரு ரூல் எழுதியாச்சு, பட் யாரோ ஒருத்தவங்க எனக்கு தெரியாம ஒரு VM அதுல அதே குரூப்ல கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா மொத்த செக்யூரிட்டி லாஸ் ஆயிடும் இல்லையா? யூஸ் உங்க கேள்வி சொல்லுங்க திருப்பி, என்ன ஆகும்?
இல்ல இந்த செட்டப் ரெடி பண்ணி வச்ச பிறகு ம் ஏதோ ஒரு யூசர் வந்து ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் லைனக்ஸ் சர்வரோ ஏதோ ஒரு சர்வர் கிரியேட் பண்ணப்ப இந்த ம் செக்யூரிட்டி குரூப்பை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா ம் மொத்த செக்யூரிட்டி கண்ட்ரோலுமே லாஸ் ஆயிடும் இல்லையா, யூஸ் இல்லாம போயிடும் இல்லையா? ஸோ இந்த குரூப் யார் மேனேஜ் பண்ணுவாங்க இது? வெரி குட் பாயிண்ட். இப்போ நிறைய பேருக்கு கம்பெனிஸில் வந்து பீப்புள் வருவாங்க போவாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்க யாருக்குமே இதை தொடவே பயம். யூனோ எதுக்காகவோ யாரோ போட்டிருக்காங்க, ஏன் போட்டிருக்காங்கன்னே எனக்கு தெரியாது. நான் அதை எடுத்துட்டாக்க ஆட் பண்ணுறதுக்கும் பயம், எடுக்கவும் பயம். ஏன்னாக்க எதையாவது கெடுத்துருவோமோ, ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் கெடுத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னாக்க இதில் வந்து கமெண்ட்லாம் இன்னும் ஒன்றும் போட முடியாது. இது எதுக்காக போட்டிருக்கு, இந்த அப்ளிகேஷனுக்குன்னு போட முடியுமா, போட முடியாது. இல்லை இது இந்த அப்ளிகேஷன் டைப் இது தானான்னு போட முடியாது. வெரி லிமிட்டட், இது வெரி ப்ரிமிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பேசிக் ஆஃப் பேசிக்ஸ்க்கு இது யூஸ் பண்ணலாமே தவிர ரியல் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு இது வந்து வெரி ஹார்ட் டு மேனேஜ். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு இது சொல்கிறேன் நான். இந்த மாதிரி எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் இருக்கும், எவ்வளோ செக்யூரிட்டி குரூப் இருக்கும், என்னத்தான் போய் மேனேஜ் பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ இந்த ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒரு குட் ஆர்கிடெக்சருக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஆப்ரேஷனலி யூ ஷுட் பி ஏபிள் டு மேனேஜ் இட். ஸோ இதெல்லாம் வந்து அதனால தான் வந்து இந்த இடத்துல போடுறது போல ஃபயர்வாலில் இதை மேனேஜ் பண்ணணும். ஸோ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி குரூப்பில் இதை பப்ளிக் அலவுன்னு ஒன்று போட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த பப்ளிக் அளவில் வேறு யாரோ யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணி விட்டாங்கன்னாக்க they will also allow all these things, right? இருக்கிற செக்யூரிட்டி குரூப் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஆட் பண்ணி விட்டாங்க. ஸோ இட் மஸ்ட் ஆல்வேஸ் பி சென்ட்ரலைஸ்ட். இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டட் செக்யூரிட்டி. எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி இருக்கு. ஓகே, எல்லா பேச்சுக்கு வந்து நல்லா இருக்குமே தவிர, ஆனால் ப்ராக்டிக்கலாக செயல்முறைக்கு பார்த்த வந்தீங்கன்னாக்க இட்ஸ் வெரி ஹார்ட் டு மேனேஜ் அண்ட் சம் எரர் கேன் அக்கர் எனிவேர். எரர்ஸ் எல்லா இடத்துலையுமே நடக்கலாம், ஆனால் சென்ட்ரலாக மேனேஜ் பண்ணுற போது மச் பெட்டர் கண்ட்ரோல். சார் ஒரு சின்ன டவுட்டு. ஆ இப்போ அந்த 2323 போர்ட்டை வந்து நம்ம வந்து FortiGate இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து இங்கே அலோவ் பண்ணணும்ல செக்யூரிட்டி குரூப்பில். ஆமாம். இப்போ அது ரன் பண்ணிட்டு இருக்கக்குள்ள வந்து நம்ம இங்கே மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னு தானே சார் இது திருப்பி நம்ம வந்து இல்லை இதெல்லாம் டைனாமிக். யூ கேன் சேஞ்ச் இட் எனி டைம். நான் இப்போ ட்ரை பண்ணுறேன், பட் எனக்கு அங்கே பெர்மிஷன் இருக்கிற மாதிரி தெரியல அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. எங்கே சேஞ்ச் பண்ணுறீங்க? ஏடபிள்யூஎஸ்ல? இன்ஸ்டன்ஸில் AWSல. ஏன்? AWS இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்சஸ் போகிறீங்க, ரைட்? கரெக்டா? சார் உங்கள் விண்டோ சின்னதாக தெரியுற மாதிரி தெரியுது, எனக்கு ஹாஃப் தான் தெரியுற மாதிரி இருக்கு. ஓ ரியலி? மேபி எனக்கு அதில் கட் பண்ணிட்டு திருப்பி நான் ரீஜாயின் பண்ணுறேன் சார். ஓகே, மற்றவங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு இப்படி தான் தெரியுதா இல்லை ஃபுல்லாக தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? ஃபுல்லாக கிளியராக தெரியுது. ஓகே சார் ஒன் மோர் திங், ஒரு ரீஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ணுறது இஸ் வெரி டிஃபிகல்ட் இன் கிளவுட். ஸோ ஒரு டீம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, சப்போஸ் அந்த பர்சன் விட்டுட்டு போறாரு, இன்னொருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐடியாவே இருக்காது என்ன எதுக்காக இதை கிரியேட் பண்ணாங்க. கரெக்ட். ஸோ டாக்குமெண்டேஷன் வைஸ் இது எப்படி, ஏதாவது பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கா, இல்லை யாரும் அது மாதிரி பண்றது இல்லையா அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சா கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சாமி. என்ன தேவை, ஆப்ரேஷனலாக வந்து 1000 ப்ராஜெக்ட் இருக்கும். எல்லாம் அதான் சொல்லடே, பேச்சுக்கு உதவுறதெல்லாம் செயல்முறைக்கு வந்து நிறைய உதவாது. எவ்வளவுன்னு போய் டாக்குமெண்ட் பண்ணீங்க, எவ்வளோ செக்யூரிட்டி குரூப். இட்ஸ் ஃபைன் சார். நோ ஓகே சார். சூப்பர். இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, FortiGate இன்ஸ்டன்ஸு. ஓகே, ஸோ இந்த டைமில் வந்து நான் வந்து செக்யூரிட்டி குரூப்பில் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணேன் அந்த 2323 போர்ட் நம்பரை. பட் அங்கே அலோவ் பண்ணுறதுக்கு இடமே இல்லாத மாதிரி தான் தெரியும். மீன் தட் ஐ திங்க் செக்யூரிட்டி குரூப் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சார், அது அட்டாச் ஆகிருக்கும் போது. இல்லையே, நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்க சார். ஓகே, நான் வந்து ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ let it go through and then we will change the security group. Absolutely, you should be able to do it.
Let me add one thing. Add rule. So let us say I want to say SMTP. Custom 0000. Save rules. So SMTP வந்துச்சு. அதே மாதிரி I can go and delete. SMTP எங்க இருக்கு? இது delete. Save rules. Absolutely, you will be able to do it. இது வந்து independent of FortiGate. இது AWSல நம்ம பண்றோம். So it's running, still initializing. I mean, you can absolutely change it. சார் பண்ண முடியுது சார். நான் தான் தப்பா பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகக்குள்ள அந்த ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணி அங்கே போயிட்டு செக்யூரிட்டி குரூப்ல காட்டுது. அங்கே எதுவும் ஆப்ஷன் அங்கே வந்து ஒன்லி ரீட் ஒன்லி ஆப்ஷன் மட்டும் தான் இருக்காங்க. Yeah. So நீங்க இந்த செக்யூரிட்டி டேப்ல போயிட்டு ENI அப்டேட் பண்ணீங்கன்னாக்க so let us get Nirmal working today. How about that? Okay. சரி. So 23 ஆட் பண்ணிட்டீங்களா? இதை பண்ணிட்டு இருக்கேன் சார். இட்ஸ் லைக் கஸ்டம் TCP போர்ட் போர்ட் ரேஞ்ச் 2323 Yeah. சோர்ஸ் இப்போதைக்கு எனிவேர் IP4 கொடுக்குறேன். Okay. சேவ் ரூல்ஸ். Yep. ஸோ ரைட் நவ் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி காட்டுதுன்னா ஓன் ரூல்ஸ். ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுன்னா நல்லா இருக்கும். இல்ல அதான் இந்த ஜூம்ல வந்து அவரை ஹோஸ்டா மாத்துற வரைக்கும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல. ஓ ஓகே ஓகே. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் நிர்மல் உங்களை வந்து ஹோஸ்டா மாற்ற முடியுமா எனக்கு? மேக் கோ ஹோஸ்ட். ஓகே கன்ஃபார்ம். ஸோ இப்போ ஷேர் பண்ண முடியுதான்னு பாருங்க. கொடுக்குறேன். ஓகே. Current only surface. சூப்பர். தெரியுதுங்களா சார்? எஸ். ஓகே. ஸோ நான் வந்து இன்பவுண்ட் ரூல் ஆட் பண்ணிட்டேன். ஸ்டில் வந்து எனக்கு ஆன மாதிரி தெரியல. ஓகே. அகைன் நான் இன்பவுண்ட் ரூல். எஸ். ஆட் ரூல். Yep. 23. Okay. Yep. Save. Save rule. There was the specified from. Okay. Already exists. Refresh பண்ணுமா இருக்கும். Okay. இல்ல ப்ரீவியஸ் என்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு, ஆனா வந்து ரெஃப்ரெஷ் ஆகி காட்டல மேபி. இல்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியே தானே. ஓகே. ஓகே. யா ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நவ் அந்த PDF ஓபன் பண்ணுங்க நீங்க. அந்த வாட்ஸ்அப்ல நான் போட்ட PDF. அது ஒரு சார். ஓகே சூப்பர். ஸோ நீங்க FortiGate ஸ்க்ரீனை லாகின் பண்ணி FortiGate லாகின் பண்ணுங்க. FortiGate. அந்த பப்ளிக் ஐபி கால் பண்ணுங்க. நல்ல ஓபன் ஆயிருந்திருக்கு. யா சூப்பர். லாகின் பண்ணுங்க. சரி சார், இந்த பாஸ்வேர்டு எங்க இருக்குது? நீங்க இல்ல நீங்களா செட் பண்றது தான். ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ற பாஸ்வேர்டு. ஓகே. எஸ். அண்ட் ஜஸ்ட் ஒரு ட்ரிவியல்னு சொல்ல மாட்டேன், ஒரு முக்கியமான கன்சிடரேஷன். இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஷேர் பண்ற போது இதுவும் செக்யூரிட்டி தான். ஸ்க்ரீன் ஷேர் பண்ற போது பி கேர்ஃபுல். கண்டிப்பா சார். என்டையர் ஸ்க்ரீன் ஷேர் பண்றது. ஸோ இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன் நான். எனக்கு இதுதான் வந்து எனக்கு ஆக்சுவலா எக்ஸ்டர்னல் டிஸ்ப்ளே இல்ல, இருந்துச்சுன்னா நான் பண்ணி இருந்திருப்பேன் அதை. நம்ம இது நிஜமாவே எனக்கும் நடந்திருக்கு. நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவோம். ஏன்னாக்கா வந்து மல்டிபிள் ஸ்க்ரீனை வந்து ஒரு செஷனில் ப்ரௌசர் ஓடிட்டு இருக்கும், இன்னொன்று SSH ஓடிட்டு இருக்கும். திடீர்னு ப்ரெசன்டேஷன் போது வந்து வேறு எதையாவது காமிக்கணும்னு தோணும். அதனால ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுவோம்.
நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து நம்ம செய்யறதுல இருக்கும். ஆனா மத்தவங்க என்ன பார்க்குறாங்கன்றது நமக்கு தெரியாது. அதுல வந்து மத்த கஸ்டமர் ஃபோல்டர் இருக்கும். நான் வந்து விண்டோஸ்ல ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போனாக்க மத்த கஸ்டமர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஆனாக்க எனக்கு வந்து இந்த Zoomல வந்து ஐ டோன்ட் நோ இஃப் ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு 2 அப்ளிகேஷன் மட்டும் இது பண்ண அது வந்து பிகம்ஸ் வெரி இன்கன்வீனியன்ட். எனிவே ஸோ ஜஸ்ட் அ பாசிங் அப்சர்வேஷன். எனி பாஸ்வேர்ட்ஸ் ஆர் சம்திங் ஈதர் டைப் பண்ணுங்க, பட் டோன்ட் ஷேர். இன்னொன்று வந்து இது எல்லாமே டெம்பரரி பாஸ்வேர்ட் சார். இதுக்காக இப்போதைக்கு பண்ணது ஓகே மட்டும்தான் அது இருக்கு. ஸோ ஓகே இல்ல அதுக்காக இல்ல நிர்மல். ரியல் டைம்லயே வந்து ஆபீஸ்ல யாரும் இத ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இல்ல. வெண்டர் ஆ ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போதே மொத்த பாஸ்வேர்டும் ஷேர் பண்றானுங்க. அது எவ்வளவுதான் ஆக்சுவலி சொன்னாலும் நிறைய இடத்துல educate பண்ணுவாங்க. நம்ம இப்படி பார்க்கணும். டெவலப்பர் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா லாகில் வந்து ஏகப்பட்ட பாஸ்வேர்ட் பார்க்கலாம். யா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாரோ சொன்னாங்க எப்போ நான் வெளியில போனா ஈவன் இஃப் ஐ ஸ்டெப் அசைட் ஸ்க்ரீன் லாக் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து நல்ல ப்ராக்டிசஸ் நம்மளுடைய டே டு டேல. நீங்க ஷேர் பண்ணும்போது வந்து என்டையர் ஸ்கிரீனே ஷேர் பண்ணாம ஜஸ்ட் அந்த டேபோ இல்லாட்டி அந்த ப்ரௌசர் மட்டும் ஷேர் பண்ணா போதும். அப்படி பண்ணா நம்ம வந்து பிட்வீன் ப்ரௌசர்ஸ் வயசா இருக்கு எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்றப்போ வந்து ஒவ்வொன்றா பண்ணக்குள்ள நம்ம சிவியர் இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணக்குள்ள பெட்டரா இருக்கும். ஆல் குட். ஓகே ஸோ இப்போ நீங்க வந்து இந்த விப்பை கிரியேட் பண்றதுக்கு முன்னால ஓகே நீங்க அந்த கமாண்ட் லைன் போயிட்டு அந்த டயாக் கமாண்ட் போடுங்க. சார் டயாக் ஸ்னிஃபர் பேக்கெட். ஓகே இது போடுங்க. இது ஸ்னிப் பண்ணியிருக்கு. இப்போ இந்த பட்டியோ எதையோ வச்சு இந்த 2323 ஆக்சஸ் பண்ணி பாருங்க. யூ மஸ்ட் see it here. இதே செக்யூரிட்டி குரூப் இல்லைன்னா இங்க கூட வராது அது. சார் கரெக்டான அட்ரஸ் 35 160 253 ஐபி 62. சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ Yeah. ஐபி எனக்கு அந்த ஸ்க்ரீன் என்ன ஜூமோட கண்ட்ரோல் வேற வந்து அங்க ஐ நோ அதனால தான் இது நட்ட நடுவில் உட்காந்துருக்கும் அது. ஆமா இது ரொம்ப இன்கன்வீனியன்ட்டா இருக்கு. இப்பதான் நான் ஃபீல் பண்றது எவ்வளவு கஷ்டம். அதை வந்து இந்த லெஃப்ட் சைடில் இது பண்ணி அதை மேலே ட்ராக் பண்ணி விட்டுருவேன் நான். பார்த்தீங்களா? இப்போ நவ் யூ சி உங்களுடைய பப்ளிக் ஐபி இஸ் 1. இது வந்து இந்த எஸ்எஸ்ஐ செஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் டிநெட்லாம் செட் பண்ணலை. அதாகப்பட்டது. இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். எப்படி வருது? போர்ட் 1ல உள்ள வருது. இன் பேக்கெட் இட் இஸ் ரிசீவிங் த பேக்கெட் 157.51 உங்களுடைய பப்ளிக் ஐபி. உங்களுடைய whatsmyip.org போனீங்கன்னா 157.51 தான் தெரியும் அது. அதையும் நான் போடுறேன் சார் இங்க. கால் பண்ணுங்க. சூப்பர். ஐபி இன்ஃபோவா ஏதோ ஒன்று இருக்கு. ஓகே சரியா? சூப்பர். ஸோ தட் இஸ் யுவர் பப்ளிக் ஐபி. உங்களுடைய பிரைவேட் ஐபி என்னவா இருந்தாலும் ஒரு 51988ன்றது என்ன? இது ஒரு ரேண்டம் ஹை போர்ட்டை செலக்ட் பண்ணுது. எப்போவுமே வந்து இனிஷியேட் பண்ணுற போது இட் வில் செலக்ட் அ ரேண்டம் ஹை போர்ட். அண்ட் 10.10.11ங்கிறது FortiGate-உடைய பப்ளிக் இன்டர்ஃபேஸோட லோக்கல் ஐபி. ரிமெம்பர் FortiGate டஸ் நாட் நோ தட் வெளியில் வந்து இது 54.185 அந்த இதுக்கு மேப் ஆயிருக்குன்றது FortiGate-க்கு தெரியாது. AWS does a magic. ஸோ FortiGate ரிசீவ் பண்ணுற போது 10.10.11 போர்ட் 2323ல
பேக்கெட் வருது. இதுதான் முதல் ஸ்டெப் எல்லாரும் அடையணும். இதே இந்த செக்யூரிட்டி குரூப்ல 2323 இல்லைன்னா இதை கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆக்சுவலா சார் நான் வந்து லோக்கலா வந்து என்ன பண்ணேன் வந்து டிசிபி டம்ப் எடுத்து பார்த்தேன். பட் வந்து வெறும் சிங்க் பேக்கெட் மட்டும் சென்ட் பண்ணிட்டே இருக்கு, ரிப்ளை கிடையாது. பட் ஆனா வந்து இங்க ஸ்னிஃப் பண்ணி பார்த்தா வந்து போர்ட் 2323 ஒர்க் அவுட் ஆகல. நம்ம வந்து 443 அக்சஸ் பண்றது மட்டும் இங்க இதாகுது. மீன் நான் போர்ட்டை வந்து 443க்கு வந்து டைரக்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ 443ங்கிறது 48 ஆக்சஸ் பண்றதுக்கு அது கரெக்டா லாக் ஆச்சு. நான் வந்து அது வேலை செய்யும். எனக்கு அந்த செக்யூரிட்டி குரூப்ல 443 இருக்கு. அதையும் இந்த செக்யூரிட்டி குரூப்ல எடுத்துட்டீங்கன்னாக்கா அதுவும் வேலை செய்யாது. எஸ் சார். ஓகேயா? ஸோ இதுதான் முதல் ஸ்டெப். எல்லாரும் யூ ஹாவ் டு சி. இது இல்லைன்னாக்கா டிநெட் செட் பண்ணாலும் பண்ணாலும் இட் டஸ் நாட். பேக்கெட்டே வந்து 48க்கு வரலன்னாக்கா அதுக்கப்புறம் அது என்னத்தை டிநெட் பண்ண போகுது? ஓகே, இஸ் எவ்ரிபடி கிளியர் வித் திஸ்? நிர்மல், எஸ் சார். உங்களுடைய வாய்மொழியாலே எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். என்ன ப்ராப்ளம் இருந்தது? என்ன ப்ராப்ளம்னா வந்து போர்ட் 2323 வந்து நம்ம வந்து FortiGateல ஓப்பன் பண்ணல. ஸோ அதனால வந்து எந்த பேக்கெட் சென்ட் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷனை போய் ரீச் ஆனாலும் அந்த பர்டிகுலர் போர்ட்டுக்கு டேட்டா சென்ட் பண்ண முடியாது அதால. இல்ல அந்த ஸ்டெப்புக்கே இன்னும் வரல. ஏன் வந்து செக்யூரிட்டி குரூப் வந்து அந்த 2323 ஆட் பண்ற வரைக்கும் FortiGateக்கே அந்த பேக்கெட் வரல. ஆமா. ஸோ அதனால தான் இந்த செக்யூரிட்டி குரூப்ன்றது அந்த இன்ஸ்டன்ஸுக்கு வரத்துக்கு முன்னாலேயே ஒரு செக் இருக்கு. அது பப்ளிக் இன்டர்ஃபேஸில் அதில் என்னெல்லாம் அந்த டெரஃபார்ம் ஸ்கிரிப்டில் என்னெல்லாம் போட்டிருந்தோம்? 22 போட்டிருந்தோம், 443 போட்டிருந்தோம், 8443 என்னவோ போட்டிருந்தோம். அந்தந்த போர்ட்ஸாக பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் 22 இருக்குது, 443 இருக்குது, 8443 இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். அதை செக்யூரிட்டி குரூப்பில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் 2323 இல்லையே. இது 2323 இதில் போட்டிருந்தாக்க அதுவும் வேலை செஞ்சிருக்கும். பிகாஸ் அந்த செக்யூரிட்டி குரூப்பில் அது இன்க்ளூட் ஆகிருக்கும். நம்ம ஆக்சஸ் பண்ணுறது 2323 ஆக்சஸ் பண்ணுறோம். அதாகப்பட்டது AWS செக்யூரிட்டி குரூப் லெவல்லையே வந்து இதை ட்ராப் பண்ணிடுச்சு. அதனால தான் வந்து அந்த 2323 செக்யூரிட்டி குரூப்பில் இல்லைன்னால் why don't you show that quickly, நிர்மல்? நீங்கள் இந்த செக்யூரிட்டி குரூப்பில் 2323 எடுத்துருங்க. எடுத்துட்டு இதே டயா கமாண்டை போடுங்க, ஒன்றும் வராது. எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ். ஸோ நம்ம டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட்ல அந்த 2323 இன்கிரஸ்ல ஆடே பண்ணல. கரெக்ட், ஆட் பண்றோம். கரெக்ட். டெலிட் பண்ணுங்க, சேவ் ரூல்ஸ். இப்போ திருப்பி அந்த SSH ஆக்சஸ் பண்ணுங்க. அதே டயா கமாண்டை ரன் பண்ணுங்க. FortiGateல டயா கமாண்ட் ரன் ஆகிட்டு இருக்காது. அது கண்ட்ரோல் C பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அப்பேர் அவங்க போடுங்க. நவ் டூ த SSH அகெயின். பண்ணிட்டு இருக்கு சார். Okay, see, you don't see anything. Now, while this is going on, just add the security group again. 2323. SSH டைம் ஆகிறதுக்குள்ள நம்ம பண்ணாக்க அது வரும். அது save rules. Now go and see FortiGate. சம்டைம்ஸ் அது வந்து எண்ட் செஷன்ஸ், மேபி எண்ட் செஷனை திருப்பி டெர்மினேட் பண்ணிட்டு திருப்பி கண்ட்ரோல் C பண்ணிட்டு திருப்பி போடுங்க. Now you start to see. Okay, is this clear? Okay, so நிறைய ரேண்டம் போர்ட் வருதே சார். அது ஒவ்வொரு பேக்கெட்டுக்கு ஒவ்வொரு ரேண்டம் போர்ட் கரெக்ட், கரெக்ட். ஒவ்வொரு செஷனுக்கும் அது ஏதாவது ரேண்டமாக. ரிமெம்பர், ஒரு செஷனுங்கிறது ஆக்சுவலாக 5 டப்புள்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் ஐபி, சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் ஐபி, டெஸ்டினேஷன் போர்ட் அண்ட் ப்ரோட்டோகால். ஏன்னா யூடிபி, டிசிபி இருக்குது. இந்த 5 இன்ஃபர்மேஷன் மேக்ஸ் இட் யூனிக் அக்ராஸ் த வேர்ல்டு. ஒன்று ஐபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லை ஐபிக்குள்ளே ஒரு போர்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து செஷன்ஸ் வந்து யூனிக் ஆக்குறோம். 5 டப்புள் செஷன். ஓகே, ஸோ இட் வில் பி ரேண்டம் ஹை போர்ட். இப்போ போயிட்டு டிநெட் செட் பண்ணுங்க. விர்ச்சுவல் ஐபி இப்போ போடுங்க.
Port 1. Yep. Map 2. Yep. Ten 1 1 200. Yep. Yep. Port forwarding. Yep. 23 23 to 22. Perfect. Good check. இப்போ firewall policy போடுங்க. Use new layout. இப்போ இன்னும் வரல. திருப்பி firewall இது policy. கொஞ்சம் டிலே ஆகுது சார். இந்த அப்படியா? ஓ, ஆமா. வா. ஓகே, create new. Give it a name. Yep. Incoming interface. Yep, எல்லாம் போடுங்க. அட்ரஸ் ஆட் பண்ணிடலாமா சார்? இல்லை பண்ணுங்களேன். Good security practice. Yes. Go to addresses. Yes. Create new. Yep. My IP. Super. Yep. IP range. உங்களுடைய yes. Very nice. Yep. Super. Now the references to the firewall policy. Yep. Destination is the Linux host. Yep. Always service. Search பண்ணுங்க SSH. Yeah. Super. And you don't need NAT. You can log all sessions. Yep. Enable policy. Super. திருப்பி இந்த firewall பாலிசியை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட்ல. இல்ல லெஃப்ட் பெயின்ல firewall policy and objects பக்கத்துல. ஏன் ரெஃப்ரெஷ் ஆக மாட்டேங்குது? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் கிளிக் பண்ணீங்கன்னாக்க யூ வில் see that. Okay. Now try to access the Linux instance from your SSH. வந்ததா? எஸ் சார். I want all of you to get here over the weekend. Now that you understand. சரி சார். Very nice. Now let's do one thing. இங்கிருந்து now that you have access, இப்போ வந்து லினக்ஸ் ஹோஸ்டுக்கு டைரக்ட் ஆக்சஸ் கிடையாது இன்டர்நெட்டுக்கு, only through the FortiGate. Now you ping an internet destination. Ping space 8888 போடுவாங்க. இது ஏன் வேலை செய்யல? Any guesses? நம்ம வந்து எக்ஸஸ் ரவுட் கிடையாது. எங்க ரவுட் கிடையாது? இந்த லைனக்ஸ் மிஷின்ல
இல்ல ஃபர்ஸ்ட் ஓகே. ஆஃப் ஆல் கேட்வே ஆக்சஸ் பண்ண முடியல. அந்த இல்லை டிஃபால்ட் கேட்வே அது கிரியேட் பண்ணவே இல்லை இல்லையா? ஸோ திருப்பி FortiGate போங்க and put this. I'll give you another command to put in. ஸோ இந்த கமாண்டை போடுங்க. ஷேர் பண்ணிருக்கீங்களா சார்? இது சாட்ல போட்டிருக்கேன் போல் இருக்கு. யா யா ஸோ போர்ட் 2க்கு வருது. 10.1.1.200லேருந்து 8.8.8க்கு போர்ட் 2 வருது. ஆனால் போர்ட் 1ல போக மாட்டேங்குது. அது ஏன்னால் we have to create a firewall policy to allow that. Okay, so create a firewall policy. Yep, super. Incoming interface now is port 2. Outgoing is port 1. Yep. Sources my Linux. லினக்ஸ்க்கு வந்து நம்ம ஒன்றும் அட்ரஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலை. ஓகே ஓகே அங்கே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணு. செலக்ட் என்ட்ரீஸில் அங்கேயே வந்து கிரியேட் அட்ரஸ். அதுக்குள்ளேருந்தே பண்ணிடலாம். லினக்ஸ் விஎம் நேம் வந்து லினக்ஸ் விஎம்னு போட்டுக்குங்க. Yep. Port 2. இது ஐபி ரேஞ்ச். Yep. 10.1.1.2, 10.1.1.200. Yep. சூப்பர். போர்ட் 2ங்கிறது பிரைவேட்டுங்களா? ஆமா. ஓகே. அதாவது வெளியில போற அவுட்புட் எல்லாம் பிரைவேட்ல இருந்து பிரைவேட் தான் சோர்ஸ். பிரைவேட் தான் சோர்ஸ். ஏன்னா உள்ளேருந்து நம்ம உள்ள வந்துட்டோம். உள்ளேருந்து வெளியில போக பார்க்குறோம் நம்ம. ஓகே சோர்ஸ் Linux VM. Yep, close. Destination is really any. Okay, all. Because we want to ping, Google, other DNS service, whatever. But you can also restrict it. Schedule always. Service போடுங்க. Service வந்து for now you keep it to all. Pinging எல்லாம் பண்ணுமே. Yeah. So now you need a NAT. In a 10.1.1.200 cannot travel over the internet. So all sessions log பண்ணிக்கிங்க. Enable this policy. So this would be source NAT, sir. This is source NAT. Exactly. Exactly. So now go to the console போங்க. So enable that diag command again. ஐசிஎம்பிகே பண்ணுவா சார்? இல்லை அதே தான். இப்போ லினக்ஸ் மிஷின்லேருந்து திருப்பி பிங் பண்ணுங்க. இப்போ பாருங்க அது இன்னும் பிங் ஓடிட்டு இருக்கு. ஸ்டாப் பண்ணிடுங்க. Control-C பண்ணிடுங்க. இதை பாருங்க. ஸோ முதல்ல கொஞ்சம் can you go up? ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கெட் என்ன? போர்ட் 2 உள்ள வருது. 10.1.1.200லேருந்து 8.8.8 ஐசிஎம்பி எக்கோ ரிக்வெஸ்ட் வருது. FortiGate என்ன பண்ணுது? பாலிசி அலோவ் பண்ணுறதுனால அதை நேட் பண்ணி 10.1.0.11 சோர்ஸை நேட் பண்ணி டெஸ்டினேஷன் அப்படியே வச்சிருக்கு 8.8.8. ஏடபிள்யூஎஸ் பின்னால் என்ன செய்யுது? 10.1.0.11ங்கிறது என்னுடைய எலாஸ்டிக் ஐபி. என்ன எலாஸ்டிக் ஐபி? 54.185. அது பிஹைண்ட் த சீன்ஸ் அதை மாற்றி 8.8.8 கொடுக்குது. 8.8.8 ரெஸ்பாண்ட் பண்ணி இந்த 54.185க்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். பண்ணிட்ட பிறகு ஏடபிள்யூஎஸ் திருப்பி அதை வரும்போது அது திருப்பி 10.1.0.11 மாற்றினா தானே நம்ம FortiGateக்கு வரும்.
ஸோ FortiGate பார்க்குற போது 888லேருந்து 10.10.11க்கு வரா மாதிரி வரதை பார்க்குது. அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து லினக்ஸ் ஹோஸ்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுது. ஸோ 4 பேக்கெட் ஒரு பிங்க்கு அப்ளைஸ் அண்ட் இட் ஜஸ்ட் கீப்ஸ் கோயிங் பிகாஸ் பிங் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. இது தெரிஞ்சுதா? ஸ்ரீகாந்த் திரும்ப சொல்லுங்களேன். 200ங்கிறது லைனக்ஸோடது, அந்த ஆமாம் 011ங்கிறது நேட் பண்ண நியூ ஐபிங்களா? கரெக்ட். FortiGateோட இப்போ FortiGate இன்டர்ஃபேஸ் போய் பாருங்க. ஸோ இதை மினிமைஸ் பண்ணிட்டு ஸோ கோ டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ். அது போர்ட் 1ஓட இன்டர்ஃபேஸ் 10.10.11 இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு தான் நம்ம நேட் பண்ணுறோம். எனக்கு பாலிசியில் என்ன போட்டிருக்கு? பாலிசி அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் போங்க. பாலிசி ஸோ போர்ட் 2 டு போர்ட் 1 போங்க. பிங் பாலிசி டபுள் கிளிக் பண்ணுங்க. ஆர் எடிட். எப். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நேட் பாருங்க. நேட் என்ன இதுக்கு நேட் ஆகுது? யூஸ் அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் அட்ரஸ். அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் என்ன? போர்ட் 1. அந்த போர்ட்டுக்கு நேட் பண்ணுறது தான் FortiGateோட வேலை. அதுக்கு பின்னால் AWS மறைமுகமாக பண்ணுற வேலையெல்லாம் FortiGateக்கு தெரியாது. அதனால தான் இஃப் யூ கோ பேக் டு த CLI console, அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் இஸ் போர்ட் 1, அதனுடைய அட்ரஸ் இஸ் 10.10.11. அதுக்கு தான் இதை நேட் பண்ணி 888க்கு அந்த போர்ட்டில் போட்டு விட்டுருது. எவ்ரிபடி கிளியர்? ஸோ இல்ல இந்த அப்படினாலும் அந்த பேக்கெட்ல 4th லைன் மறுபடியும் சொல்லுங்களேன். திருப்பி சொல்லுங்க. அந்த 4th லைன் மறுபடியும். இந்த இப்போ ஹைலைட் பண்ணுற லைனா? அதே லைன் தான். ஸோ முதல் 2 பேக்கெட் வந்து FortiGateக்கு உள்ள வந்து முதல் லைன் வந்து FortiGateக்கு உள்ள வந்த பேக்கெட், 2வது லைன் FortiGate விட்டு வெளியில போன பேக்கெட், 3வது லைன் 8888 கூகுள் DNS திருப்பி ரிசீவ் பண்ண 49 உள்ள பேக்கெட், வந்தது. ரிசீவ் FortiGate பண்ணது. உள்ள வந்த பேக்கெட், 4வது லைன் FortiGateலேருந்து லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு போன பேக்கெட். ஓகே 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 ஓகே. This is very important. Both நம்ம வந்து நான் DNAT தான் கவர் பண்ணணும். ஸோ we also covered source netting. இதுதான் 2 யூஸ் கேஸ். உள்ளே இருக்கிறவன் வெளியில் போகணுன்னாக்கா சோர்ஸ் நெட் தேவை. வெளியில் இருக்கவங்க வந்து இஃப் they want to initiate a session to the inside, you need DNAT. It's a very important lesson that you saw hands on. I'm Sorry, super sir. happy that இது- Nirmal could share the screen sorry, and இதை show. கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா சார்? எதை? It's not okay. Okay. Nirmal, or anybody who kind of understood it, why don't you explain? And அதில் கரெக்ஷன் இருந்ததுன்னா நான் சொல்கிறேன். ஓகே சார். ஃபர்ஸ்ட் பேக்கெட் வந்து நம்மளோட லைனக்ஸ் இன்ஸ்டன்ஸ்லேருந்து நம்ம வந்து பிங் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து அதை வந்து FortiGate அப்டேட் பண்ணிவிட்டு அகைன் வந்து அதே பேக்கெட்டை ரவுட் பண்ணுது. டிஎன்எஸ் திரும்பி வந்து ரிப்ளை பண்ணுறதை வந்து FortiGate ரிசீவ் பண்ணுது. FortiGate ரிசீவ் பண்ணதை வந்து அதே ஐபி சேஞ்ச் பண்ணாமல் திருப்பி வந்து அதே லைனக்ஸ் இன்ஸ்டன்ஸுக்கு வந்து அப்படியே அனுப்புது FortiGate. இது புரிஞ்சுதா? இல்லை இன்னும் பட் அது பண்ணும்போது அந்த 4th லைன் அவுட்ன்றது ஆனா 888 கிட்ட இருந்தே வர மாதிரி இட் இஸ் ஷோயிங் ரைட். Correct. இட் இஸ் கமிங் வயா FortiGate. கரெக்ட். ஏன்னாக்க நான் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்லேருந்து 888க்கு தான் நான் அனுப்பிச்சேன். அப்படின்னா லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு 888 தான் திருப்பி வரணும். இல்லைன்னா அது வந்து நான் 888க்கு அனுப்பிச்சேன் வேறு ஏதோ வருது, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அது லினக்ஸ் சொல்லும். Okay. So FortiGate is masking and this thing it shows up as it comes from the actual DNS or Google DNS. இட் இஸ் நாட் மாஸ்கிங் எனிதிங். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. லினக்ஸ் ஹோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஐபிலேருந்து 888க்கு அனுப்புகிறேன் அப்படின்னா 888லேருந்து என்னுடைய ஐபிக்கு தான் திருப்பி பேக்கெட் வரணும்னு லினக்ஸ் ஹோஸ்டோடைய பெர்ஸ்பெக்டிவ். FortiGate அது என்ன? எனக்கு லினக்ஸ் ஹோஸ்ட்லேருந்து ஒரு பேக்கெட் வந்தது, இதை வெளியில் போகிறதுக்கு பாலிசி வழியாக சோர்ஸ் நெட் பண்ணணும்னு இருக்கு. அதனால எனக்கு 2 பார்ட் ஆஃப் த செஷன் தெரியும். எங்கிட்டேருந்து லினக்ஸ் விஎம்க்கு ஒரு லெக்கு, எங்கிட்டேருந்து இன்டர்நெட்டுக்கு இன்னொரு லெக். அந்த 2 லெக்கையும் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ
என்கிட்ட லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு இருக்கிற லெக் இட்ஸ் பிட்வீன் த private IP of between the FortiGate inside interface to Linux. ரெண்டாவது லெக் அவுட்சைட் இன்டர்ஃபேஸ் டு த இன்டர்நெட். ஸோ அண்ட் கூகுளோட பெர்ஸ்பெக்டிவ் 8888 பெர்ஸ்பெக்டிவ் என்ன? எனக்கு 8888 எனக்கு வந்தது எங்கிருந்து வந்தது? இந்த 54185லேருந்து வந்தது. ஐ டோன்ட் கேர். 54185 ஏதோ ஒரு பப்ளிக் ஐபி. 54185 எனக்கு ஒரு பேக்கெட் அனுப்பிச்சிருக்கான், பிங் பேக்கெட், எக்கோ ரிக்வெஸ்ட். நான் தான் 8888. ஸோ நான் திருப்பி 8888லேருந்து 54185 அனுப்பிச்சிடுவேன். 54185 இன்டர்நெட் மூலமாக ரவுட் ஆகி ஏடபிள்யூஎஸ்குள்ளே வருது. ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து இதுதான் வந்து இந்த FortiGate-ஓட இன்டர்ஃபேஸ் தான் 54185ன்றது ஏடபிள்யூஎஸ்க்கு தெரியும். ஸோ அது வந்து அதுக்கு இட் ஆல்சோ நோஸ் தட் இந்த அதனுடைய எலாஸ்டிக் இன்டர்ஃபேஸ், ஈக்குவலண்ட் எலாஸ்டிக் இன்டர்ஃபேஸ், அது ஆக்சுவலாக ஏடபிள்யூஎஸ் ஸ்க்ரீனில் போயிட்டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது இந்த மேப்பிங் இருக்குன்றது தெரியும். ஸோ ஏடபிள்யூஎஸ் வந்து அதை திருப்பி இந்த 10.1.10.10.11 ஒன்று இருந்தது, போர்ட் 1 FortiGate இது, அந்த மேப்பிங் படி திருப்பி ரீமேப் பண்ணி இங்கே அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நவ் தட் யூ நோ ஹவு டு கெட் இட் கோயிங், we will rediscuss this on Monday so that Sure. நீங்கள் செஞ்சு பார்த்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நவ் தட் we got it working on நிர்மல் ஸ்க்ரீன். அண்ட் நிர்மல், நீங்களும் வந்து யோசிச்சு பாருங்க. எனக்கு இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, மல்டிபிள் லெக்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ், எது எங்கே எப்படி மாறி திருப்பி கரெக்டாக அப்படியே வருது. இது வந்து யூனோ இதுக்கு ஈக்குவலாக ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். யூனோ எவ்ரி ஹோஸ்ட் ஹேஸ் இஸ் பெர்ஸ்பெக்டிவ். நடுவில் வந்து கொஞ்சம் மாயாஜாலம் பண்ணி FortiGate வந்து இந்த நாட்டெல்லாம் பண்ணி FortiGate ஒரு மாயாஜாலம் பண்ணுது, AWS ஒரு மாயாஜாலம் பண்ணுது. ஆனால் அந்த ரெண்டு எண்டில் இருக்கிறதும் இந்த மாயாஜாலங்கள் நடக்கிறதே தெரியாது. அப்படிதான் அந்த ரெண்டு எண்டுக்கும் எல்லாம் கரெக்டாக அந்த மாயாஜாலத்தை கரெக்டாக பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டி வச்சிருக்கோம். எஸ் சார். ஓகேயா? ஸோ please do this session. Now you know the answer to the exercise. Please do both DNAT and SNAT. And let us discuss on Monday. Monday முடிச்சிட்டு then my hope is next week இதே விஷயத்தை we are going to create in another region and set up a VPN connection between the two. That's going to be even more interesting. So இங்க ஒரு லினக்ஸ் ஹோஸ்ட் இருக்கும், இன்னொரு ரீஜனில் இன்னொரு லினக்ஸ் ஹோஸ்ட் இருக்கும். இந்த ரெண்டு லினக்ஸ் ஹோஸ்டையும் வேலை செய்ய வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், என்ன ஃபயர்வால் பாலிசி போடணும், என்ன ரவுட் பண்ணணும், அது இட் வில் பி ஈவன் மோர் ஸ்லைட்லி மோர் அட்வான்ஸ். உங்களை பயமுறுத்த விரும்பல, ஸ்லைட்லி மோர் அட்வான்ஸ். சொல்றீங்க VPN பியரிங் பண்ண போறோம். என்னங்க VPN பியரிங்னு ஒன்று கான்செப்ட் இருக்கு, அது பண்ண போறோமா சார்? சைட் டு சைட் VPN, எஸ். ஸோ ரெண்டு FortiGate-க்கு நடுவில் ஒரு VPN-ஐ கனெக்ட் பண்ணி இங்கே இருக்கிற லினக்ஸ், இப்போ ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இருக்கு, அது மாதிரி இன்னொரு ரீஜனில் இன்னொரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். அதோ இந்த ரெண்டுத்தையும் பேச வைக்க போகிறோம். நடுவில் FortiGate-ல பாலிசி போடணும், ரவுட்டிங் பண்ணணும், எல்லாம் பண்ணால் தான் அதெல்லாம் வேலை செய்யும். பட் ஐ வில் கிவ் யூ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு டூ தேட் அண்ட் யூ கேன் ஆல் டூ தேட். தென் அதாவது கொடுத்துட்டு தென் யூ ஷுட் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் எவ்ரி ஸ்டெப் இஸ் நீடட். அப்போ ரவுட்டிங் கொஞ்சம் தேவைப்படும். ஆனால் இது புரியலன்னாக்க தென் அது வந்து இதுக்கு மேலே பில்டப் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ தட்ஸ் அ லேப் தட் we are going to do hopefully next week. But again, I don't want to rush it. And next Wednesday or Thursday I won't be available. எனக்கு ஒரு blood test இருக்குது, அதனால not available. ஸோ நான் அடுத்த வாரமும் 4 நாள் தான் இருக்க போகுது. But hopefully by end of next week you will all have your VPN connection. But let's not go there just yet. This is very important conceptually. I cannot say this enough. இது வந்து புரிஞ்சுக்கிறது அத்தியாவசியம். ஃபயர்வால்னா என்ன, பாலிசினா என்ன, AWS என்ன செய்யுது, FortiGate என்ன செய்யுது, லினக்ஸ் VMக்கு என்ன இருக்குது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் திருப்பி கிரகிச்சு பாருங்க. If you want, go back to the recording and watch it again. சரியா? That's my request for all of you. Okay, okay, sir. Sure, sir. Okay, super. So we will end it here, and I will wish you all a very happy weekend. And Monday Saddipo, Monday evening. Thank you, sir. Okay. Sure, sir. No Thank you. problem.
Have a nice day. Yep, you too. Bye-bye.